all. இன்னைக்கு நம்ம பைத்தானோட நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இம்பார்ட்டன்டான டாபிக் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ இதோட ஒர்க் எப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் list equal to 1 2 3 4 எல்லாமே செப்பரேட் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருந்து முதல்ல நார்மலா வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்துட்டு அப்புறமா அதுல நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். x equal to அப்புறம் லிஸ்ட் டிரைவ் பண்ணோம். இந்த லிஸ்ட்டுக்குள்ள நீங்க ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐல வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். I in LST. ஓகே, இந்த ரெக்கார்டை நான் ஜஸ்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ண சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ரெக்கார்டில் ஒவ்வொரு வேல்யூவாக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டேஷன், இந்த ஐட்டேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இந்த வேல்யூஸ் எடுத்துருவாங்க. இதே ஃபார்லூப்பில் பார்க்கணும்னா எக்ஸாம்பிள்ஸாக இது ஆக்சுவல் வந்து இதுதான் ஃபார்லூப் ஆப்ரேஷன்ஸ். ஃபார் LST print I அவ்வளோதான். ஸோ சேம் ஆப்ரேஷன் தான். ஒரு லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐட்டேஷன் மூலமா ஐட்டேட்டர் மூலமா நீங்க டேட்டா ஃபுல்லாமே ரிட்ரை பண்ணி கொண்டு வரலாம். இதோட ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டா தான் வந்திருக்கும். டைப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் ஒரு லிஸ்ட்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா இப்போதைக்கு இந்த வேரியபிளுக்கு ஒவ்வொரு வேல்யூ வந்து ஒரு ஐட்டேஷன்ல கொண்டு வரும்போது இண்டெக்ஸிங் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ 0 1 ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கணும்னா 2, ஏன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 0 இண்டெக்ஸிங். ஸோ இந்த ரெக்கார்ட் ஃபுல்லாமே நீங்கள் வெளியே எடுக்கணும், இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஓகே, இது நார்மல் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு ரெக்கார்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இங்கே இருக்கிறது தான் நான் அப்படியே பிரித்து உங்களுக்கு எழுதியிருக்கேன் எப்படி ஒர்க் ஆகுன்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதே ஒரு லிஸ்ட்டை நான் புதுசாக டிக்ளேர் பண்ணுறேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் வேல்யூஸ்ல இருக்கு. டிஃபரன்ஷியேஷன்ஸ்க்காக நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து வேற ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது வந்து லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து ஒவ்வொரு ரெக்கார்டை நீங்க ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் வந்து அகைன் ஒரு ஒய்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே மொத்தமாக வெளியே எடுத்து வந்து ஒரு சிம்பிள் லிஸ்ட்டாக மட்டும் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் I in LST இது போட்டோம்னா இதோட அவுட்புட் என்ன வரும்ன்றது பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரெக்கார்ட் மட்டும் வெளியே வரும். ஸோ இது 0 இண்டெக்ஸ். செகண்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்.
அப்புறம் இது செகண்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இதுல இருந்து இப்போ நம்ம இந்த இண்டெக்ஸ் இது வந்து லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்ல ஒரு லிஸ்ட்டை தனியாக எடுத்தீங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க வேல்யூஸ் நீங்க ஒன்னொன்னா ரிட்ரைவ் பண்ணி எடுக்கணும். ஸோ 0 1 2 3 4 ஒவ்வொரு ஐட்டேஷனை போயிட்டு இந்த ரெக்கார்ட்ஸை தனியாக பிரிச்சு எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணா இன்னொரு லூப்பிங் கொண்டு வரணும். ஃபார் j in I. ஓகே, ஸோ இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்டோட அவுட்புட்ல இருந்து வெளியே கொண்டு வரும். ஓகே, ஃபைனலா இந்த அவுட்புட்ல இருந்து வர அவுட்புட் தான் உங்களுக்கு தேவை. ஸோ ஜஸ்ட் j1 ரிட்ரீவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ உள்ள இருக்க எல்லா ரெக்கார்டுமே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 and 11 12 13 14 15 16 and 21 22 23 24 25 26. ஸோ உள்ள இருக்க எல்லா ரெக்கார்டுமே தனியாக நம்ம பிரிச்சு கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் லிஸ்ட் காம்ப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணோம். இதை நீங்க லூப்ல பார்க்கணும்னா எப்படி பார்க்கலாம். for I in lst for j in I print j. ஸோ சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் வேல்யூஸை எடுத்துட்டு வருது. ஃபர்ஸ்ட் ஒன்று ஓகே, செகண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் இருக்க வேல்யூல இருந்து இந்த அவுட்புட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்னது செக் பண்ணோம். ஓகே, print each element. அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து டேட்டா எப்படி வெளியே கொண்டு வரலான்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வேற ஒன்று பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்டோட வேல்யூஸ் மட்டும் நம்ம கொண்டு வருவோம். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் லிஸ்ட் எவ்ரி லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, is not equal to இது நான் அப்படியே எடுக்கிறேன். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறது இந்த ரெக்கார்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாத்தீங்கன்னா 0 எலமெண்ட் தான். ஸோ ரிட்டர்ன் பண்ற அந்த ஜேவில் நீங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணா அதை ரிட்டர்ன் கொண்டு வந்து வேற ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆஃப் 0 அவ்வளவுதான். சாரி, ஓகேங்களா. லிஸ்ட் ஓகே, இது வந்து இந்த ரெக்கார்டை கொண்டு வருது. அப்ப நமக்கு ஐட்டேஷனே தேவைப்படாது. ஸோ ஐ ஃபார் ஐ லிஸ்ட் எடுத்து இந்த ஐயோட ஃபர்ஸ்ட் 0 இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இதோட 0 இண்டெக்ஸ் 1, இதோட 0 இண்டெக்ஸ் 11, இதோட 0 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 21. ஸோ ஒவ்வொன்றும் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் 0 எடுத்த எலமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே எடுக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது 0ங்கிறது 0 எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுது. இதோட 0 எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 11, அதே மாதிரி இதோட 0 எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 21. ஸோ அந்த ரெக்கார்ட் மட்டும் பிரிண்ட் பண்றது. இந்த மாதிரி டேட்டா உள்ள இருந்து நீங்க வந்து வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா இந்த மாதிரி தான் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ வேற ஏதாவது டவுட் ஏதாவது கொரி இருந்தாலும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.